தமிழ் பாப்டிஸ்ட் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இருக்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாய் கொடுத்து வருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அனுப்பக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியும் செலுத்தப்படும் நாளையும் தேவன் நமக்காக செய்த காரியம் அனைவருக்கும் ஆறுதல் செய்வோம். இதுதான வார்த்தை மக்களோடு கூட தேவன் துதியோடு கூட பேசுவாராக. ராஜாவும் பிரசங்கம் போதும் எப்போதும் எனக்கு போதும் தேவப்படுகின்ற வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆறுதல் செய்தவராய் செய்வார். இன்றைக்கு முன்னோடு வெளிப்படுத்த கிருபை அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் அதிகாலம் ஒருவர் நன்மை வந்தார். ஆண்டவர் நமக்கால் எல்லா காரியம் செய்கிறோம். அவர் நம்மோடு உதவிப்பார். அதிகாலம்
வல்லமை இருள் சூழ்ந்த நேரத்தில் இருள் சூழ்ந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சத்தமிட்டு அழைத்ததான அந்த எண்ணம் சத்தமிட்டு நீ அழைப்பது ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில் வாழ்க்கைகளை காண முடியாது. ஆண்டவர் உன்னோடு காரியத்தை செய்யவராயிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர். கர்த்தர் இயேசுவே கர்த்தர். காலமெல்லாம் இருந்து காலமெல்லாம் ஆண்டவரை குறிப்பது என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கான காரியங்களை எப்படிப்பட்ட இருள் சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர்
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இயேசு நேரில் இருப்பவர், இவருடைய வார்த்தை பார்வையோடு செய்கிறவர். இயேசு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். தேவையில்லாத மனிதன் உலகத்தில் ஒருவரும் இருக்கவே முடியாது. பார்வையற்ற நிலைமைதான். ஆனால் தேவை உள்ளது. தன்னுடைய வயிற்றின் ஆகாரத்திற்கு தேவை உள்ளது. அப்படி யோசிக்கும் போது அதற்கு தேவையான காரியங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற என் அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். அன்பு தேவஜனமே, வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளுக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வார்த்தை கிரியை செய்கிறதா என்ற எண்ணத்தோடு கூட ஒருவேளை இருப்பது உண்மை என்றால், வார்த்தை நிச்சயமாய் கிரியை செய்யும். வார்த்தை விடுதலை கொடுக்கும். வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. வார்த்தையிலே மகிமை இருக்கிறது. இயேசுவிடத்தில் எல்லாவற்றிலும் தேவ வல்லமை விளங்கும்படியாய் நாம் கேட்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். ஏசாயா 61 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும். ஆண்டவருடைய அனுக்கிரக வருஷம், என் தேவனுடைய அனுக்கிரக வருஷம், நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்டதான அனைவரும் ஆறுதல் செய்யவும். துயரப்பட்ட அனைவருக்கும். இன்றைக்கு எனக்கு நீதி செய்வார் யார்? ஒருவேளை உங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கிறதா? நீதியை செய்கிறவர் நீதிபரர், அவர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த இயேசுவாலை செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 10 அதிகாரம் 47 வசனத்தை வாசிப்போம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. அன்பு தேவஜனமே, இங்கே நாம் அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் ஒரு உணர்வு இருக்கிறதா? உணர்வுள்ள மனிதர்களாய் வாழ்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்பது உண்மை என்றால், நம்முடைய வாழ்க்கை உணர்வற்றதாயிருக்கு. ஒருவேளை கையில் வேதம் இருக்கலாம், ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கலாம், நம்முடைய சிந்தனை எல்லாம் வேறு இடத்தில் இருக்கிற அனுபவம். இங்கே ஒரு பார்வை இல்லாத ஒரு பர்த்திமேயு குருடன் இயேசு வருகிறதை கேள்விப்படுகிறார். தன்னுடைய மகிமை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற நேரம் இது. உணர்வு அடைகிறதான காரியம். யார் உணர்வு அடைகிறார்? குருடன். உலகத்தை பார்க்கக்கூடாத, உலகத்துடைய காரியங்களை பார்க்கவே முடியவில்லை என்ற வேதனையில் இருக்கிற ஒரு உணர்வற்ற மனிதன். ஆனால் செவிகளிலே இயேசுடைய வருகை காணப்படுகிறதாம். பார்வை இல்லை, ஆனால் இயேசுடைய வருகையிலே, இயேசுடைய வருகையினுடைய காரியம் செவிலே கேட்கப்படுகிறது. இதற்கு முந்தின வசனம் 46 வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் பொழுது திமேத்தியுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கின்ற அனுபவம். ஒருவேளை
அன்பு தேவஜனமே, ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? மற்றவிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என்னுடைய பிரச்சனை முடிவதற்கு எனக்கு இது தேவை. வழி அருகே வேதனைதான், கவலைதான், துன்பம்தான், துயரம்தான். ஆனால் நாட்கள் கடந்து போக வேண்டும், காரியங்கள் சரி செய்ய வேண்டும். அப்படி என்றால் தேவைகள் அதிகம்தான். தேவையில்லாத மனிதன் உலகத்தில் ஒருவரும் இருக்கவே முடியாது. பார்வையற்ற நிலைமைதான். ஆனால் தேவை உள்ளது, தன்னுடைய வயிற்றின் ஆகாரத்திற்கு தேவை உள்ளது. அப்படி யோசிக்கும்போது அதற்கு தேவையான காரியங்கள், அதற்காகத்தான், தேவையான காரியத்திற்காகத்தான் இங்கே பிச்சை கேட்கின்ற அனுபவம். அன்பு தேவஜனமே, ஒருவேளை யோசிக்கலாம், நாமும் கூட அநேகரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவையான காரியத்திற்காய். ஒருவேளை நிராகரிக்கப்படுகின்ற நிலைமை அல்லவா? ஒருவேளை கிடைக்கும், ஒருவேளை கிடையாமல் போகும். வேதனை, பார்ப்பதற்கு பார்வை இல்லை, வேதனைதான். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அனுக்கிரக வருஷம், இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகத்தை செய்கின்ற, நீதியை சரிக்கட்டுகின்ற நாளை கூறுகிற வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்னுடைய துயரத்தை, என்னுடைய காரியங்களை மாற்றப் போகிறார். துயரத்தோடு கூட எத்தனை நாள் இப்படி நான் வழி அருகே அமர்ந்து கொண்டு காரியங்களை கேட்க வேண்டும்? ஒருவேளை ஒரு பிச்சைக்காரன் என்று சொல்லுகின்ற நிலைமைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எத்தனை பேரிடத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேவைக்கா இயேசுவிடத்தை நீ கேட்டிருக்கிறாயா? இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறாயா? இயேசு எனக்காய் காரியங்களை செய்வார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? இங்கே பார்ப்பீர்கள் என்றால் ஒரு உணர்வோடு கூட இருக்கின்றதான, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதான ஒரு பிச்சைக்காரன் காரியங்களை மாற்றும்படியாய் இயேசுடைய வல்லமை காணப்படுகிறதாம். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லுகிற. வாசிங்கள் அடுத்த வசனத்தை, 47ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உண்மையாய் நீங்கள் இயேசுவை அழைப்பது, இயேசுவை கூப்பிடுவது உண்மை என்றால், எப்படி இந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லும் பொழுது காரியங்கள் நடக்கும்படியாய் காணப்படுகிறதாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், நன்மை வேண்டுமென்றால், நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டிய காரியம், இரங்கும் ஆண்டவரே, என்னுடைய காரியம் துயரமான காரியம்தான், துக்கமான காரியம்தான், வேதனையான காரியம்தான், எனக்கு இரக்கம் செய்வார் யாருமே இல்லை, எனக்கு இறங்கும்படியாய் ஒருவருமே இல்லை என்று நினைக்கிற அன்பு மக்களே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்க பேசுவது உண்மை என்றால், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் இரக்கம் நிறைந்த தேவன் உனக்கு உருக்கமாய் காரியங்களை செய்யும்படியாய் இன்றைக்கு விடுதலையோடு கூட நீ காணப்பட போகிறாய். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அதிகமான சத்தத்தோடு கூட கூப்பிட்டான். அன்பு மக்களே, இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிற மக்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம், உன்னை மற்றவரிடத்திலே பேசக்கூடாதபடி செய்யலாம். ஆனால் அவரோடு கூட வந்த மக்கள் அவரை அதட்டுகிறார்கள். யோசித்து பாருங்கள், காரியம் விடுதலை பெறக்கூடிய காரியத்தை நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் மாறுகிறார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவனை பேசாதபடிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். பேசாதே, சத்தமிடாதே, விடுதலை இவருக்கு வேண்டும், சத்தமிடாதபடி சொல்கின்ற மக்கள் இயேசுவோடு கூட இருக்கிற மக்கள், இயேசுவோடு கூட வருகிற மக்கள். இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான். ஒருவேளை இயேசு என்றதான கூட்டத்தோடு கூட நாம் இருப்பது உண்மை, ஆனால் பேசக்கூடாதபடி அதட்டுகிற ஒரு கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இங்கே நடக்கிற காரியம் என்ன? முன்பை விட
அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான். தடைகள் வரும், தடைகள் போடப்படும். ஆனால் தடைகளை மீறி பேசாதே, சத்தமிடாதே என்று சொல்கிற வார்த்தைக்கு மாறாக அவர் முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூட அழைக்கிறார். அன்பு தேவஜனமே, உன்னுடைய இருள் மாற வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்ப பிரச்சனை மாற வேண்டும் என்றால், வேதனை மாற வேண்டும் என்றால், ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம், போதும், ஆண்டவரோடு கூட பேசினது போதும், அவரிடத்திலே சொன்னது போதும் என்று ஒருவேளை உன்னை புறக்கணிக்கும்படியாய் உன்னை பேசலாம். ஆனால் பார்வையற்ற நிலைமையிலே உணர்வை அடைந்ததான குருடன் இயேசு வருகிறார் என்பதை உணர்கிறான். மக்கள் சொல்லுகிறார்கள், அதையும் உணர்கிறான். ஆனால் அதிலும் அதிக சத்தத்தோடு கூட அந்த உணர்வு, எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், இயேசுடைய வருகை என்னை விடுவிக்கும் என்ற நிச்சயம் அவருக்குள்ளே இருந்ததாம். ஆகவே தான் அதிக இன்றைக்கு நீ இன்னுமாய் சத்தமிட்டு ஆண்டவரிடத்திலே கேட்பது உண்மை என்றால், நிச்சயம் இன்றைக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட போகிறதாம். விடுதலையோடு கூட கடந்து போக போகிறாய். ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. அது சரீரமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட வியாதியமாக இருந்தாலும் சரி, குருடன் உலகத்திலே செய்ய முடியாத அற்புதத்தை என் இயேசு, உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து அவரிடத்திலே கேட்பது உண்மை என்றால் காரியங்கள் நடக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது, இயேசு நின்று. அன்பு தேவஜனமே, நீ எவ்வளோ யாரையோ அழைத்திருக்கிறாய் அல்லவா? யாரையோ நீ மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு இருக்கலாம். ஒருவேளை உன் இல்லத்திலே உன் தகப்பன் இருக்கலாம், தாய் இருக்கலாம், உன் சகோதரர் இருக்கலாம், வியாதியின் படுக்கையிலே இருக்கலாம், ஒருவேளை அழைத்திருக்கலாம். அவருடைய பாரம், வேதனை, அவருடைய பசி தாங்க முடியாதபடி அழைத்திருக்கலாம். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கக்கூடாதபடி கடந்து போகிற ஒரு அனுபவத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அவர் நின்றார். யோசித்து பாருங்கள், உங்களுக்காய் நிற்கிறவர் என் இயேசு ஒருவரே. என் இயேசுவை தவிர ஒருவரும் நமக்காய் நிற்கவே முடியாது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னுமாய் அதிக சத்தமிட்டவர் அழை. வாசிங்கள், அவனை அழைத்து வர சொன்னார். அவனை அழைத்து வர சொன்னான். எந்த மக்கள் உங்களை புறக்கணித்தார்களோ, எந்த மக்கள் உங்களை பேசக்கூடாதபடி செய்தார்களோ, அவர்களே அவரை அழைத்து வரும்படியாய் சொல்லப்படுகின்ற அனுபவம். அதுதான் இயேசுவுடைய அன்பு. நீ புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். நீ இயேசுவை மாத்திரம் நீ அழைத்தால் அவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். எவ்வளவு பெரிய மகிமையான வார்த்தை பாருங்க. யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் பேசாதுன்னு சொன்னாங்களோ, அவங்க அழைத்து வரும்படியாய் ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறி எந்த கட்டளையும் கிடையாது. ஆண்டவர் சொல்லி அவரை அழைத்து வாருங்கள், இயேசு உன்னை அழைக்கிறார். மற்றொரு வார்த்தை பார்த்தீங்களா? எந்த வாயின் வார்த்தை புறக்கணித்ததோ அந்த வார்த்தை அவர் உங்களை அழைத்து வர சொல்கிறார். அவர் நம்மை அழைத்தால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், வாக்குதத்தம் நிறைந்தவர். அந்த அழைப்பு மகிமை நிறைந்ததான அழைப்பாயிருக்கிறது, அது வல்லமை நிறைந்ததான அழைப்பாயிருக்கிறது. அழைத்து வர சொல்கிற மாத்திரமல்ல, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். இது அன்பின் வார்த்தை. இன்றைக்கு உன்னை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, இயேசுவை மாத்திரம் நீ அழைப்பது உண்மை என்றால், அவர்கள் உன்னை அழைத்து திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார். அந்த அழைப்பு மிகவும் மகிமையான அழைப்பு, வல்லமையான அழைப்பு, ஆசீர்வாதமான அழைப்பு, விடுதலையின் அழைப்பு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கம் ஒன்று உண்டு. ரட்சிப்பு என்றதான துதியின் உடை உங்களுக்கு கொடுத்தது உண்மை. அந்த துதியின் உடை உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய்,
தேவ கிருபை விளங்கப் போகிறதாம். அடுத்த வசனம் சொல்கிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அன்பு தேவ ஜனமே, உடனே, தாமதிக்கவில்லை, உடனே அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டான். யாரெல்லாம் அந்த வஸ்திரத்தின் மேல் என்னென்ன செய்தார்கள் என்று அவனுக்கு தெரியாது. பார்வை இல்லை. ஒருவேளை எச்சை துப்பி இருக்கலாம், ஒருவேளை தேவையற்ற காரியங்களை செய்திருக்கலாம், ஒரு நாற்றமடித்ததான ஒரு உடையாய் இருக்கலாம், ஆடையாய் இருக்கலாம், கண்கள் தெரியவில்லை அல்லவா? இன்றைக்கு அப்படியாய் ஒரு அவமான சூழ்நிலை நீ வாழ்ந்திருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று திடன்கொள், எழுந்திரு என்று சொல்கின்ற வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே தன் மேல் இருக்கிற பாரத்தை தூக்கி எறிந்து விட்டான். இனி நான் பிச்சை எடுக்க போவதில்லை, இனி நான் யாரிடத்திலும் கேட்க போவதில்லை, நான் யாரையும் எதிர்நோக்குவதில்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் உயர்த்தும்படியாய், உன்னுடைய குடும்பத்துடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் உயர்த்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறாய். உன்மேல் சுமத்தப்பட்ட பாரம், வேதனை, நிந்தை, அவமானத்தை தூக்கி எறிகிறாய். திடன்கொள், இயேசு அழைக்கிறார் என்று சொல்ல மாத்திரத்திலே மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து என்ன செய்கிறார்? மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்றான். ஆண்டவர் கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், ஒரே விஷயம் தாங்க, பார்வை அடைய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய காரியம் எதுவோ அதை சொல்லுங்கள், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய தேவனாகிய அனுக்கிரக வருஷத்தின் நாளை, நீதியின் சரி கட்டின் நாளை கூறவும், துயரத்தோடு கூட இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் செய்யவும். இன்றைக்கு துயரத்தோடு கூட இருந்தார், ஆண்டவர் ஆறுதல் செய்கிறார். என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். அவருடைய ஒரே நோக்கம் பார்வை அடைய வேண்டும். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே பார்வை அடைய வேண்டும் என்றான். அடுத்தது, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அன்பு தேவ ஜனமே, ஒரு நன்மை பெற்ற உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிற வார்த்தை, உடனே பார்வையடைந்தான். உலகத்தை பார்க்கிறான், ஆனால் உலகத்தின் பின்னாகி போகவில்லை, இயேசுவின் பின்னால் போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிறார், உலகத்தின் பின்னாய் ஓடுவதற்கல்ல, இயேசுவின் பின்னாய் ஓடுவதற்கு. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்காய் காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இது எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் சரி, முடியவில்லை, முடிந்தது, மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம், குடிகார மகன் மாறவில்லை நினைக்கலாம், ஆண்டவர் இன்னுமாய் எனக்கு உதவி செய்யவில்லை என்று உன் எண்ணங்கள் காணப்படலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்ல, உன் விசுவாசம் ரட்சித்தது, போ என்று சொல்லுகின்ற மாத்திரத்திலே பார்வையடைகிறான், இயேசுவின் பின்னே வருகிறான். இன்றைக்கு உனக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவர் என் இயேசுவோடு கூட பேசுவது உண்மை என்றால், என் இயேசு இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுக்கிறார். உலகத்தின் பின்னாய் போவதற்கல்ல, இயேசுவின் பின்னாய் போகும்படியாய் அவருடைய வழிகளை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றுதான் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை நீ அறிந்து கொண்டு இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், உனக்கு கொடுத்த நன்மையை நீ உலகமெங்கும் சொல்லும்படியாய், காரியங்களை நீ மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கும்படியாய், அவருடைய அற்புதத்தை அதிசயத்தை சொல்லும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் செய்கின்ற அற்புதத்தை நீங்கள் பிறருக்கும் சொல்லும் பொழுது பிறரும் அதை கண்டு உணர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் மகிமைப்படுவாராக. கர்த்தர் தாமே திருவாகத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.
மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை அல்ல, எங்களுடைய வார்த்தை அல்ல, என் தேவனுடைய வார்த்தை. என் தேவனால் எல்லாம் நடக்கும். நீ சொல்ல ஆகும் கட்டளையில் இருக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு இன்னுமாய் அதிக சத்தத்தோடு கூட, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நீர் அல்லவா இறங்கி வந்து காரியங்களை செய்கிற தேவன், நீர் காரியங்களை மாற்றுகிற தேவன். உலகம் இருண்ட நிலைமையில் பார்த்ததான அந்த பர்த்திமையின் குருடன் இன்றைக்கு உலகத்தின் வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்திலே, அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தை அடைந்த மாத்திரத்திலே ஆண்டவரே உமக்கு பின்பாய் கடந்து வந்ததான ஒரு எண்ணம் அல்லவா இன்றைக்கு ஆண்டவர் அநேக மக்கள் நன்மை பெற்று மறுதளிக்கிறார்கள், மாறிவிடுகிறார்கள். ஆனால் இந்த மாற்றம் அப்படி இருக்கக்கூடாது. உமக்கு பின்பாய் வருகிற ஒரு அனுபவம், ஆண்டவர் கனமான ஊழியங்களை செய்கின்ற ஒரு அனுபவம், உடைய கனமான காரியங்களை நிறைவேற்றுகின்ற அனுபவத்தை ஆண்டவரே மக்களுக்கு நீ எடுத்துரைத்ததற்காக நன்றி. அநேகர் அப்படிதான் தவறி இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த காரியத்திலிருந்து, இருண்ட உலகத்திலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை பிரகாசிக்கும்படியாய் உம்முடைய வழியை ஆண்டவரே அறிந்த மக்கள் உம்முடைய வழியிலே நடக்க என் தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. அனுக்கிரக வருஷம், அந்த வருஷத்தை, இந்த நாளை என் தேவன் மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுவைக்குமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தை வார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதாக்கால் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.